ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இப்போ நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இறாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இறால் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பிரபலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு கடல் உணவு தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு சுவைக்கு மட்டும் கிடையாது, தேவையான புரதச்சத்தையும் கனிமங்களையும் விட்டமின்களும் நிறைஞ்சிருக்கிற இந்த இறாலை நம்ம பயன்படுத்தும் போது என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இறாலில் பார்த்தீங்கன்னா பல வகைகள் இருக்குது. அதாவது கடல் இறால் இருக்குது, நதியில் வளர்கிற இறால் இருக்குது, குளிர்ந்தண்ணீரில் வளர்கிற இறால் இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி சுவையும் அமைப்பும் இருக்குது. அதாவது கடலில் இருக்கிற இறால் பார்த்தீங்கன்னா உப்பு நீரில் வாழ்கிற ஒரு இறாலாக இருக்கிறதால இதோடைய சுவை அதிகமாக இருக்கும். நதியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நாட்டுப்புற சமையலை பயன்படுத்துவாங்க. இது லைட்டாக கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்கும். குளிர்ந்த நீரில் இருக்கிற இறால் பார்த்தீங்கன்னா அதோடைய இறைச்சி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும். இந்த மூணுமே இந்த ஒவ்வொரு இறாலுக்கும் ஒவ்வொரு வித்தியாசத்தை கொடுக்கும். இந்த இறாலில் பார்த்தீங்கன்னா சுமார் 100 கிராம் இறாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் அளவுக்கு நம்மளுக்கு புரோட்டீன் இருக்குது. அதாவது புரதச்சத்து கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்க விரும்புவங்க இதை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இதில் இருக்கிற முக்கிய சத்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் B12, ஜிங்கும் இரும்பு சத்தும் நிறைஞ்சி இருக்குது. பெரும்பாலும் இந்த இறாலை பயன்படுத்தி நம்ம வறுவல் பண்ணுவோம், அதுக்கப்புறமா கூட்டு மாதிரி பண்ணுவோம், அதை வச்சு ரைஸ் பண்ணுவோம், புலாவ் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணுவோம், பிரியாணி பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இறால் சாதம், இறால் தொக்கு, இப்படி நிறைய வகைகள் இந்த இறாலை பயன்படுத்தி நம்ம சமைக்கிறோம். ஆனால் இதை சமைக்கும்போது அதிக நேரம் சமைக்காம நம்ம ஒரு மிதமான நேரத்தில் சமைச்சு எடுக்கும்போது குறிப்பிட்ட நேரத்தில் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம இதை அதிக நேரம் சமைக்கும் போது இது ரொம்ப ஹார்டாயிடும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இந்த இறாலை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்தியா, தாய்லாந்து, வியட்நாம், அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த இறாலை பெரும்பாலும் வளர்க்குறாங்க. அதே போல் இதில் இருக்க ஒமேகா 3 கொழுப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்க பாதுகாக்குது. இதய நோய்கள் ஆபத்தை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க கால்சியம், இரும்பு சத்து பார்த்தீங்கன்னா நம்ம எலும்புகள் நல்லா ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருக்கிறதுக்கு இந்த இறால் பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்டும் சரி, உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. இப்படி பல நன்மைகளை கொண்டிருக்கிற இறாலை நாமும் நம்ம சமையலில் பயன்படுத்தி பலன் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.